ونعوذ بالله من شرور أنفسنا من سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا ادخلوا في السلم كافة ولا تتبعوا خطوات الشيطان إنه لكم عدو مبين لقد كان لكم في إبراهيم والذين معه أسوة حسنة إن إبراهيم كان أمة قانتا لله حنيفا وقال نبينا صلى الله عليه وسلم فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي سيدنا محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار அளவிலா அருளும் நிகரில்லா அன்பும் இலங்கும் ஒரு இனிய பெயர் போற்றி இவ்வையகத்திற்கு வழிகாட்ட வந்த இறுதி தூதர் நமது நாயகம் முஹம்மது முஸ்தபா ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலாத்தினை சாற்றி அன்னாரது அடிச்சுவடுகளை பின்பற்றி நடந்த அவரது குடும்பத்தார் சத்திய சீலர்களான சஹாபா பெருமக்கள் தாபீன்கள் தபு தாபீன்கள் சங்கைக்குரிய இமாம்கள் இறைநேச செல்வர்கள் இறை அருள் பெற்ற நல்லடியார்கள் இங்கே குழும்பியிருக்கிற பெரியவர்கள் சகோதரர்கள் தாய்மார்கள் சகோதரிகள் யாவர் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் அவனது அன்பும் அருளும் என்றென்றும் நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்து என் உரையை ஆரம்பம் செய்கிறேன். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய மிகப்பெரும் அருளால் அவன் நம்மீது இருந்திருக்கின்ற இந்த ஜும்மாவுடைய கடமையை அதற்கே உரிய நேரத்திலே நிவர்த்தி செய்வதற்காக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு காட்டி தந்த அடிப்படையில இமாம் மிம்பரில் ஏறுவதற்கு முன்னமே வருகிறது அமர்ந்து அல்லாஹ்வுக்கு விருப்பமான அவனது இல்லத்திலே சங்கைக்குரிய ரஹ்மத்துடைய மலக்குகள் சூழ்ந்திருக்கிற சபையில நம்மையும் அமரச் செய்த அழகு பார்த்த அல்லாஹ்வுக்கு நாம் நன்றி செலுத்த கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். அந்த சந்தர்ப்பத்தில் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நமக்கு எதை ஏவிருக்கின்றார்களோ அத்தனை நற்கிரிகள் யாவும் எடுத்து நடந்தும் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நம்மை விட்டும் எதை தடுத்திருக்கிறார்களோ அத்தகைய தீய காரியங்கள் அனைத்திலிருந்தும் தவிர்த்து நடப்பதற்கு முதலில் எனக்கு உங்களுக்கு வசியத் செய்கிறேன். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய மிகப்பெரும் அருளாலே இந்த ஆண்டுடைய துல்ஹஜ் மாதத்தின் முதல் நாளிலிருந்து சென்ற திங்கட்கிழமையிலிருந்து முதல் நாள் இந்த துல்ஹஜ் 10 நாளை பற்றி அல்லாஹ் தனது திருமறைகளை சொல்கிற போதே மிக சிறப்பாக வல் ஃபஜ்ரி வலையாலின் அஷ்ர் 10 இரவுகள். எந்த இரவு? இந்த துல்ஹஜ் மாதத்துடைய 10 இரவு. இந்த 10 நாள் ஏனைய காலங்களில்
நாட்களில், ஏனைய வாரங்களில், ஏனைய நிமிடங்களில் செய்கின்ற அமலுக்கு கிடைக்கின்ற சிறப்பை விட இந்த 10 நாளைக்கு கிடைக்கின்ற சிறப்பு அதிகம். தமிழ்நாடு சொல்றான். இந்த 10 நாள் துல்கஜி படை 1லிருந்து பெருநாள் வரையில இருக்கிற அந்த 10 நாளும் அதிகமாக நாம் என்ன செய்யணும்? அல்லாஹ்வை புகழணும். தஹ்லீல், தஹ்மீத், தக்பீர். தஹ்லீல் என்ன? லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ, அதிகமா சொல்லிட்டே இருக்கும். தஹ்மீத் என்ன? அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், சுப்ஹானல்லாஹ், எல்லாம் அவனை புகழணும். தக்பீர் அல்லாஹு அக்பர், அதிகமாக அல்லாஹு அக்பர். அல்லாஹ் மிகப்பெரியவன். இந்த உலகத்தில் நம்மகிட்ட எதுவுமே கிடையாது, அவன் தான் பெரியவன். உலகத்தில் எவருக்கெல்லாம் எது இருக்குதோ அவருக்கு அது சொந்தம் அல்ல, அதெல்லாம் விட்டு போயிடும். அது சொந்தம் அவருக்கு சொந்தமே இல்லை. 1 கோடி ரூபாய்க்கு கார் வாங்கியிருப்பார், ஆனா அவர் கடைசியில் போகும்போது ஆம்புலன்ஸ்ல போயிடும். இந்த 1 கோடி ரூபாய் கார்ல போக முடியுமா? அவரு மகனே ஏற்றிட்டு போக மாட்டான், எல்லாருக்குமே மகன் கூட ஏற்றிட்டு போக மாட்டான். அப்ப இந்த கடைசி அந்த துல்கஜ் மாதத்துடைய சிறப்பை அடைய வேண்டும் என்று சொன்னால், அது நன்மைகளை அதிகமாக சேகரிக்க வேண்டும் என்று சொன்னால், தஹ்லீல், தஹ்மீத், தக்பீர் இதெல்லாம் அதிகமா குர்ஆன் ஓதுவது, உறவுகளை நேசிப்பது, அதிகம் தர்மம் செய்வது, அதிகம் நோன்பு வைப்பது, இப்படி அதிகமாக அல்லாஹ்வுக்கு நெருக்கமான காரியங்களை செய்வதன் மூலமாக நாம் என்ன செய்யணும்? அல்லாஹ்வுடைய விருப்பத்தை பெற்றவர்களாக, அல்லாஹ்வின் விருப்பத்தை பெற்றவர்கள் முதன்மையானவர்களாக அல்லாஹ் அறிமுகப்படுத்துகின்ற தூதர் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். எப்படிங்க? எல்லா நபிமார்களும் அல்லாஹ் மகன் சொன்னாங்க. ஆனா அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை ஒரு அழகிய முன்மாதிரியாக, ரசூலுல்லாஹ்வும் சொல்றான், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்றான். அவர் ஒரு அழகிய முன்மாதிரியாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருந்தார்கள் என்பதை சொல்றான். அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் தனது திருமறையிலே சொல்லுகிற போது, வைதிபு தலா இப்ராஹிம் ரப்பஹு பிகலிமாத்தின் ஃபஅத்தம்மஹு, இப்ராஹிமுக்கு சில உத்தரவுகளை போட்டோம், அத ஏன் எதுக்கு முடியாது என்கின்ற மறுப்போ செய்ய மாட்டேன் என்ற இருமாப்போ இருந்து விடவே இல்லை. எதை சொன்னமோ அதை செயல்படுத்தினார். இது காலலஹு ரப்பஹு அஸ்லிம் கால அஸ்லம்து லிரப்பில் ஆலமீன். இப்ராஹிமுக்கு சொன்னோம், அஸ்ல் கட்டுப்படுன்னு சொன்னோம். இப்ராஹிம் செஞ்சாங்க, கட்டுப்பட்டார்கள். என்ன செஞ்சாங்க? கட்டுப்பட்டார்கள். பாருங்க, அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அழகிய முன்மாதிரி என்று சொல்லலாம் சொன்னால் சாதாரண விஷயம் கிடையாது. அவர்கள் நபிமார்களில் அல்லாஹ்வுக்கு மிகவும் இந்த கலீலாக இருந்தார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எப்படின்னாங்க? கலீல் அப்படின்னா நண்பராக இருந்தார். ஏன் நண்பராக ஆனாங்க அப்படின்னா, அஸ்லிம் நீ கட்டுப்படு என்கிற போது, அஸ்லம்து லிரப்பில் ஆலமீன் அகில உலகங்களை படைத்த ரப்புக்கு கட்டுப்பட்டேன் என்று சொன்னார்கள். அப்போது அவர்கள் என்ன ஆயிட்டாங்க? அல்லாஹ்வுக்கு மிகவும் நெருக்கமானவராக இருக்கிறார். கலீலுல்லாஹ். அதான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லிட்டாங்க, லக்கத் கான லக்கும் ஃபீ இப்ராஹீம வல்லதீன மாஹு உஸ்வத்துன் ஹஸனா. சூரத் மும்தஹினாவுல 4வது வசனம் அல்லாஹ் சொல்றாங்க, நிச்சயமாக இப்ராஹிம் அவர்கள் இருந்தவர்களுக்கும் உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கிறது, உள்ளனர், முன்மாதிரியாக இருக்கிறார்கள். அல்லாஹ் சொல்றாங்க, இன்ன இப்ராஹிம கான உம்மத்தன் கானித்தன் லில்லாஹி ஹனீஃபா. நிச்சயமாக இப்ராஹிம் அவர்கள் அல்லாஹ்விற்கு முழுமையாக கீழ்ப்படியும் ஒரே சமுதாயமாக திகழ்ந்தார், ஏகத்துவவாதியாகவும் ஆனார். இந்த வசனங்களின் மூலமாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் உயர்ந்த நிலையை அல்லாஹ் தெளிவுபடுத்துகிறார். சமுதாயம் ஒன்றும் சிலை வணக்கம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வாப்பா என்ன செய்யறாரு? சிலை செய்கின்றார். அரசவை, நம்ரூதுடைய அரசவையில முக்கிய நபராக இருக்கிறார். அவர்தான் சிலை விற்பனை, சிலை செய்வதற்கு கலைஞரில், சிலை செய்யும் கலைஞரில் சிறந்தவராக இருக்கிறார். அப்படி இருந்த அவர் சிலைகளை செய்து விற்பனை செய்கிற அந்த காலகட்டத்தில் பாப்பாட்ட மகன் சொல்ற, யா அபத் யா அபி யா அபதி லா தஅபுது ஷைத்தான், யா அபதி லா தஅபுது ஷைத்தான்.
என் அருமை தந்தைய, நீங்கள் சைத்தானை வணங்காதீர்கள். யார வணங்காதீங்க? யார்கிட்ட சொல்றாரு? பாப்பாட்ட சொல்ற. பாப்பா என்ன செஞ்சுட்டு இருக்காரு? சிலைகளை செய்து வைப்பதை சொல்லிட்டு இருக்காரு. எந்த சிலைகளால் பார்க்கவோ கேட்கவோ அதற்கு பதில் தரவோ சக்தியற்றவைகளாக இருக்கின்றனவோ அவைகளை அந்த தந்தை செய்து கொண்டிருக்கிறார். அதை மக்கள் வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். எனவே முதல்ல வாப்பாட்ட ஏகத்துவத்தை எடுத்து சொல்றாரு. எப்படி சொல்றாரு? நீங்க சைத்தானை வணங்காதீர்கள். யார வணங்காதீங்க? சைத்தானை வணங்காதீர்கள். நீங்க யாருக்கு வணங்கணும்? அல்லாஹ்வைத்தான் வணங்க வேண்டும் என்பதை தந்தைக்கு மகன் செய்கின்ற உபதேசமாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இப்ராஹிம் அவர்கள் பிரம்மாசிரம அவ்விருவரும் அல்லாஹ்வின் கட்டளை முழுமையாக ஒப்படைத்த போது அவருடைய மகனை நெற்றியின் பக்கம் சாய்த்தார். சொல்றாங்க இல்லையா? உலகை முன்மாதிரி இப்ராஹிம் அழகிய முன்மாதிரி எந்த அளவுக்கு கட்டுப்பட்டார் என்பதற்கு சான்று பகரும் முகமாக இப்ராஹிம் அவர்களுக்கு 90 வயதுல அவங்க கேட்கிறாங்க. யார்கிட்ட கேட்கிறாங்க? ரப்பிட்ட கேட்கிறாங்க. ரப்பி ஹப்லி மினஸ் சாலிஹீன். குழந்தை கேட்கிறேன். யார்கிட்ட கேட்கணும்? ரப்பிட்ட கேட்கணும். யார்கிட்ட கேட்கணும்? அல்லாஹ்ட்ட கேட்கணும். ரப்பி ஹப்லி மினஸ் சாலிஹீன். வயசாகி போச்சு. நமக்கு பின்னாடி இந்த ஏகத்துவத்தை எடுத்துச் சொல்வதற்கு, சமுதாய மக்களுக்கு எடுத்துச் சொல்வதற்கு ஆள் வேணும். அப்ப யாரு? ரப்பி ஹப்லி மினஸ் சாலிஹீன். சாலிஹான குழந்தை தான் அல்லாஹ். கேட்காங்க. யார் முன்மாதிரி? நம்ம மக்கள் எங்க வைக்காங்க? நாகூர்ல போய், ஏற்பாடில் போய், ஆத்தங்கரைக்கு போய், பொட்டல் குதிரில் போய் என்ன கேட்காங்க? குழந்தை கேட்காங்க. எப்படி கேட்காங்க? யா மைதத்துல் காட்சியாளர்கள இப்படி முந்தி ஏந்தி கேட்கிறேன். எப்படிங்களா? முந்தியில பிச்சையை போட்டுருங்க, என் பிள்ளைக்கு ஒரு வாரிசு கொடுத்துருங்க. அம்மா கேட்குது மகளுக்கு. எப்படிங்க? அம்மா மகளுக்கு கேட்குது. யார்கிட்ட கேட்கு? யார்கிட்ட கேட்கல? எல்லாம் முன்மாதிரியா இருக்கிற சொல்றான். அது ஏந்து ரப்பி ஹப்லி மினஸ் சாலிஹீன். சாலிஹான குழந்தை தான் இப்ராஹிம் கேட்டிருக்காரு. அப்படியே நீக்காரு என்றால் இவங்க யார்கிட்ட கேட்காங்க? என் பிள்ளை வயிற்றுல ஒரு புழு பூச்சியை கொடுக்குறான்ல, யாருதான் கேட்கல. மைதீனத்துல் காட்சியாளர் அவர்களே, ஏன் இப்ராஹிம் சாலிஹ் அவர்களே, ஏன் நாகூர் ஆண்டவர்களே, வரிசையா நாகூர் ஆண்டவருக்கு நேர்ந்தோம். அல்லாஹ் நாகூர் ஆண்டவர் மூலியமா அப்படி எப்படிங்க? அவர் மூலியமா தான் ஜீவன் நானா கேட்க மாட்டாங்க. நாகூர் கிடைச்சிருச்சு எனக்கு. அதனால நாகூர் பிச்சை பேர் வச்சு. என்ன பாருங்க? நாகூர் பிச்சை. ஏன்னா நாகூர் ஆண்டவர் கொடுத்தாங்க, பிச்சை போட்டாங்க. நாகூர் ஆண்டவருக்கு இது கிடையாது, குழந்தை கிடையாது, மனைவி கிடையாது. அவர் எப்படி குழந்தைய போட்டாரு? அப்படி என்கிட்ட பேர அவர் என்னைக்கா சொன்னாரா? இல்ல. நாகூர் பிச்சை அல்லது நாகூர் கனி. நாகூர் பிச்சை அல்லது நாகூர் கனி. பொம்பளை பிள்ளையா இருந்தாச்சுங்க நாகூர் அம்மா. நேற்று பிறந்ததுல ஆம்பளை பிறந்துட்டா நாகூர் கனி, நாகூர் பிச்சை. இல்லாட்ட சாகுல் கனி, இல்லாட்ட சாகுல் கனி. அதே இது பொம்பளை பிள்ளையா இருந்துட்டா ஒரே பேரு நாகூர் அம்மா அப்படின்னு சொல்லுவோம். ஆத்தங்கரைக்கு நேற்று பிறந்தா பாத்திமா. அந்தம்மா பாத்திமா, அந்தம்மா அங்க ஆத்தங்கரையில் இருக்குது பாத்திமா. மொழியில்லாதவர்களுக்கு நேர்ந்து அவர்களுக்கு கேட்டு பற்றி விட்டால் அதுக்கு பேர் என்னது? மைதீன் பிச்சை. இப்படி மைதீன் பிச்சை, நாகூர் கனி, நாகூர் அம்மா, இப்படிங்க சாகுல் கமீர், இதெல்லாம் தர்காக்கள் இருக்கின்ற இணைநேசர்கள் பெயராக அல்லாஹ்வை விடுத்து அல்லாஹ்விடத்திலே போய் கேட்டது. இப்ராஹிம் யார்கிட்ட கேட்டாங்க? ரப்பி ஹப்லி மினஸ் சாலிஹீன். இவன் சாலிஹான குழந்தை தான். குழந்தை கொடுத்தாச்சு. அல்லா குரான்ல என்ன சொல்றான்? இப்ராஹிம் அஸ்லேம் கட்டுப்படே அசுரத்தில் இருக்கு. அகில உலகங்களை படைத்த ரப்பு கட்டுப்பட்டேன். உன் மனைவியையும் உன் குழந்தையையும் இந்த இடத்துல முடிவு. இன்றைக்கு லட்ச மக்கள் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அன்றைக்கு அழைப்பு கொடுத்தார்களே. அல்லாஹ் சொன்னான், இறையிலத்தை நிர்ணயம் செய்ததற்கு பின்பு அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சொன்னா, மக்களுக்கு அழைப்பு கொடுங்க. என்ன அழைப்பு? ஹஜ்ஜுக்குரிய அழைப்பு கொடுங்க. இந்த ஆலயத்தை தரிசிப்பதற்குண்டான அவர்கள் நினைச்சாங்க, வருவாங்க, கூப்பிடுங்க, அழைப்பு கொடுங்க. இருந்தாங்க. உடனே அழைப்பு கொடுத்தாங்க. எப்படி அழைப்பு கொடுத்தாங்க? வாத்தின் நாஸ் பில் ஹஜ் யதூக ரிஜாலன் வலா குல்லி ராமிரன் யதீன மின் குல்லி ஃபத்தின் அமீகன்
ஹஜ்ஜை பற்றி மக்களுக்கு அறிவிப்பீராக. அவர்கள் நடந்தும் வெகு தொலைவில் இருந்து வரும் மெலிந்த ஒட்டகங்களின் மீதும் உம்மிடம் வருவார்கள் என்று நான் கூறினோம். அதை கூப்பிட்டாங்க. இன்னைக்கு லட்சோப மக்கள் பயந்து நின்று கொண்டே என்ன செய்றாங்க? லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லா ஷரீக லக லப்பைக் இன்னல் ஹம்த வன் நிஅமத லக வல் முல்க் லப்பைக் லப்பைக். அல்லாஹ் அக்பர். எந்த இடம் தெரியுமா அது? அன்றைக்கு இப்ராஹிம் இஸ்லாம் அவர்கள் அவருடைய மனைவியும் குழந்தையும் எந்த இடத்தில் கொண்டு விட்டார்களோ அந்த இடத்திற்கு அந்த இப்ராஹிம் இஸ்லாம் அவர்கள் ஹாஜர் இஸ்லாம் அவர்களையும் இஸ்மாயில் இஸ்லாம் அவர்களையும் விட்டு செல்கிற போது அல்லாஹ் சொல்லி இருக்கின்ற ஆர்டர், இப்ராஹிம் இஸ்லாம் அவர்கள் அந்த குழந்தையின் தாயை விட்டு செல்கிற போது அந்த அம்மையார் கூப்பிட்டு கேட்காங்க. எப்படி கேட்காங்க? யா இப்ராஹிம் ஐநத்தது ஜனமே இல்லை, ஒதுக்கிறதுக்கு இடமே இல்லை, கூப்பிட்ட குரலுக்கு ஆள் இல்லை. அப்புறம் வாட்டுக்கு போறாரு, கூப்பிட்டு ஆள் போறாங்க. யாரு? இப்ராஹிம் இஸ்லாம். இந்த அம்மா கூப்பிடுறாங்க. யா இப்ராஹிம் ஐநத்தது எங்க படிக்கிற? என்ன பதில் சொல்றது? பேசாம போறா, காதே காது மாறி போறா. திரும்ப கூப்பிடுது அந்த அம்மா. யா இப்ராஹிம் ஐநத்தது இப்ராஹிம் எங்க போறீங்க? அப்பவும் காதாக்காம போறா. மூணாவது முறை அந்த அம்மா கேட்கிறாங்க. யா இப்ராஹிம் அல்லாஹ் அமர கபிஹாதா, அல்லாஹ் இவ்வாறு உனக்கு கட்டளை இட்டிருக்கிறானா? நம்ம எப்படி கேட்காம அல்லாஹ் அமர கபிஹாதா, அல்லாஹ் இப்ப உனக்கு கட்டளை இட்டிருக்கிறானா? நான் அம்மா அல்லாஹ் நீ கட்டளை இட்டான். அப்படியா? அப்ப நீங்க போங்க. இதெல்லாம் அல்லாஹ் அப்ப நீங்க போங்க, அந்த அல்லாஹ் இதை பார்த்துக் கொள்வாங்க. அவங்க குடும்பத்துல எவ்வளவு முன்மாதிரி இருப்பாங்க. அந்த மாதிரி எப்படி இருந்திருக்காங்க? அல்லாஹ்வின் மீது உங்க நம்பிக்கை அசைக்க முடியாத அந்த நம்பிக்கை. அப்ப நிறுவனம் எவன் இருக்கிறான் இல்ல, அவன் இருக்கிறான். யார் இருக்கிறா? அல்லாஹ் இருக்கிறான். அவனை இவரை பார்த்துக்கொள். அதுதான் இல்லையா? அவ போய் கேட்கிறார், நீ சொன்னா என்பதற்கா ரப்பி இன்னி அஸ்கந்து விவாதின் கைரதி சரணி இந்த வைத்திருக்க. நீ ஆர்டர் போட்ட, நீ போட்ட ஆர்டருக்கு உத்தரவு கட்டுப்பட்டு உன் ஆலயத்தின் அருகாமையில் எந்த விவசாயமும் இல்லாத இந்த இடத்துல கொண்டாந்து விட்டுருக்கிறேன். தொழுகையை நிலைநாட்டுவதற்காக. என்ன மாதிரி இருக்கு? தொழுகை. யாருக்கு தொழுகை? அந்த இப்ராஹிம் இஸ்லாமுடைய தாய் இஸ்மாயில் இஸ்லாமுடைய தாயாருக்கும் அவருக்கும் தொழுகை. முன்மாதிரி என்ன? இப்ராஹிம் இஸ்லாமுடைய முன்மாதிரி என்ன? அழகிய முன்மாதிரி என்ன? அந்த அம்மையார் எப்படி அந்த சிறு பிராயத்தில் பால் குடி பருவத்தில் இருந்த பையனை, குழந்தையை அவனை வளர்த்து ஆளாக்கி எந்த அளவுக்கு அவர்களை படிப்பித்திருந்தார்கள், எந்த அளவுக்கு அந்த பையன் சிறப்பு வாய்ந்தவராக மாறினார். நம்ம தாய்மார்கள் சிந்திக்கிறோம். நம்ம தாய்மார்கள் இப்ப மார்க்க கல்வி என்பது எப்படி கல்வி ஆயிடுச்சு? கோடைகால கல்வியா மாறிடுச்சு. அடுத்ததுங்க ஸ்கூல் லீவ் விட்டு எல்லாத்தையும் கூப்பிடுறோம். நல்லா இருப்ப இந்த 10 நாளைக்காக உங்களை கூட படிக்க கொடுப்போம். சாப்பிடும்போது என்ன சொல்லி சொல்லிக் கொடுப்போம், தூங்கும்போது என்ன சொல்லி சொல்லிக் கொடுப்போம், தொழுகை எப்படி சொல்லிக் கொடுப்போம். எந்த கல்விய? இரு உலகத்திற்கும் பயனுள்ள கல்விய. இந்த உலகத்திற்கு பயன், மறு உலகத்திற்கு பயன். அதோடு மட்டுமல்லாமல் நாம் இறந்ததற்கு பின்பு நமக்கு நன்மையை சேகரித்து நன்மை அனுப்பி கொண்டே இருக்கின்ற, நமக்காக துவா செய்கின்ற வலதும் சாலிகும் எது உலகம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அந்த வலதும் சாலிகாக வளர்ப்பதற்கு கோடை காலத்தை கூப்பிடுறோம். ஒரு பிள்ளை அனுப்புங்க. இப்ராஹிம் இஸ்லாத்தினுடைய மனைவி ஹஜ்ரா இஸ்லாம் அவர்கள் இஸ்மாயில் இஸ்லாத்தை எப்படி வளர்த்துருந்தாங்க பாருங்க. எப்படி வளர்த்துருக்காங்க? அவர் பருவ வயது பலம்மா பலரும் அவர் கொஞ்சம் வயது வந்த உடனே ரொம்ப பெரிய இளைஞர் இல்ல, சிறு பிராயத்திலே பேசுகிற ஆற்றல் வந்த உடனேயே அல்ல திரும்ப ஆர்டர் போடுறான். அஸ்ரே நீ கட்டுப்படு, அஸ்ரத்தில் அகில உலகங்களை படைத்தரப்போ கட்டுப்பட்டு என்ன சொல்ற? அறுத்து பலியிடு. என்னல்ல 100 வயசுக்கு முன்னாடி கொடுத்த அதை போய் அறுக்க சொல்லியே, கொஞ்சம் கூட இறக்கும் இறக்க அப்படின்னு கேட்டா, ஒரு ஆடை சொல்லு மாட சொல்லு, ஒரு மான சொல்லு குதிரை சொல்லு, இதான் சொல்லு, பிள்ளைய பார்க்க சொல்லி கேட்கவே இல்லை. ஏன்? ஆடர் ரப்புல் ஆலமீன் தெரிஞ்சு. யார் தெரிஞ்சுங்க? ரப்புல் ஆலமீன் தெரிஞ்ச ஆடர். அவர் பையன் போய் சாதாரணமா என்னமோ வாடகனுக்கு பயணம் சட்டை எடுத்து தெரிஞ்சு சொல்ல கூப்பிடுற மாதிரி கூப்பிடாரு. எடுக்கூடாது. அல்லாஹ் முடியாது. அல்லாஹ் இந்த ஈமான் அவருக்கு தந்திருக்கலாம். அதனால தான் சபையில் நடந்துருக்கான்.
அந்த சிறுவன் வயது அடைகிற போது கேட்கிறாங்க, இன்னி ஆராப்பில் மனாமி அந்த அனுபவம் என் அருமை மகனே, உன்னை அறுத்து பழிக கனவு கண்டேப்பாங்க. இன்னி ஆராப்பில் மனாமி அந்த அனுபவம் என் அருமை மகனே, உன்னை அறுத்து பழிக கனவு கண்டேனப்பா. மகன் ஆஜராஜ் அவர்கள் வளர்த்த முறை என்ன சொன்னாங்க? யாபத்தி ஃபன், என் அருமை மகன் என் பாப்பாவை என் தந்தை யாபத்தி ஃபன், அல்லாஹ் உங்களுக்கு அப்படி கட்டளை இட்டிருப்பானையானால் அதை நீங்கள் நிறைவேற்றுங்கள். சத்தஜிதுனி இன்ஷா அல்லாஹ் மினஸ் சாபிரீன், அல்லாஹ் நாடினால் என்னை நீங்கள் பொறுமையாளராக பெற்றுக் கொண்டீர்கள். யார் சொல்றா? இப்ராஹிம் ஸல்லல்லாஹு மகன் யாரு? இஸ்மாயில் ஸல்லல்லாஹு சொல்றாங்க. உங்களுக்கு அல்லாஹ் அவ்வாறு நீங்கள் கட்டளை போட்டிருப்பானே, ஆனால் அதை உடனே நிறைவேற்றுங்கள். அல்லாஹ் நாடினால் என்னை நீங்கள் பொறுமையாளராக பெற்றுக் கொண்டீர்கள். இதுதான் பிள்ளை வளர்த்த முறை, இதுதான் அழகை முன்மாதிரி. இப்படித்தான் நமது பிள்ளைகள் இருக்க வேண்டும். அதுதான் இப்ராஹிம் ஸல்லல்லாஹு அந்த நிலையைத்தான் இந்த சமுதாயத்தில் உள்ள அநேகம் பேர் இப்ராஹிம் இஸ்லாம் அவர்கள் குர்பானி கொடுத்ததை அல்லாஹ் எந்த அளவுக்கு சொல்லுகிறார் என்று சொன்னால், அவரை உச்சி முடியை உழுக்குகின்ற அளவுக்கு உண்டான சோதனையை, உச்சத்தலையை உழுக்குகின்ற அளவுக்கு உண்டான சோதனையை நாம் தந்தோம். அந்த சோதனையில் அவர் வெற்றி கண்டார். யாரு? இப்ராஹிம் எப்படிங்க? மகனே இருக்கு 90 வயசுக்கு முன்னாடி வேற பிள்ளையே கிடையாது, வேற வாரிசே கிடையாது. அப்படி இருக்கு அவளையா இருக்கு பழிகின்ற போது செய்ய துணிந்தா என்று சொன்னால், அசனத்தில் ரப்பில் ஆலமீன் அகில உலகங்களை படைத்த ரப்பு கட்டுப்பட்டேன். அந்த உறுதிமொழி நாம என்ன விஷயங்கள்ல கட்டுப்படுறோம், எந்த விஷயங்கள் கட்டுப்படுவதில் முதன்மையானவராக இருக்கிறோம். அல்லாஹ் நம்மை பற்றி எப்படி சொல்றாங்க? இன்னல் இன்சான ரப்பி இலக்கணம், மனிதன் தன் இறைவனுக்கு நன்றி கட்டவனாக இருக்கிறான். இப்ராஹிம் சாத்து சொல்லும்போது சொல்றான், நாம் சோதித்தோம், சில உத்தரவுகளை போட்டோம், சோதித்தோம், அந்த சோதனையில் வெற்றி கண்டார், அவர் முழுமையாக நிறைவேற்றினார். நாம் கட்டுப்படுகின்றோம், அவர் ஒழுங்காக கட்டுப்பட்டார். நம்மளை கட்டுப்பட இருக்கிறான்ல, உன்னை இதற்காக படைத்தேன், இதற்காகத்தான் படைத்திருக்கின்றேன், வணங்கே, என்னை தொழுவதன் மூலமாக பொறுமையின் மூலமாக உதவி தேடு ஏண்ட கேடு. எதுவுமே நோன்பு வந்தால் நோன்பாளிகளாக அல்ல, வீண்பாளிகளாகவே மாறிவிடுகிறார். நோன்பு என்ற பெயரில பகல் பூரா பட்டினை தொழுகை இல்லை. நோன்புக்கு இறையச்ச வருமா? வராது. என்ன வேணும்? நோன்பு வச்சா தொழுகை வரணும். அல்லாஹ் குர்ஆன்ல சொன்னா லாலக்கும் தத்தக்கும், நீங்கள் இறையச்ச முறைகளாக மாற வேண்டும் என்பது நோன்பு. உன்னை பட்டின ஓட்டு அவன் பட்டின ஓட்டு சோதி இது பண்ணி இருந்ததுல உன்னை பசியோட போட்டு உன்னை கஷ்டப்பட வச்சு அவன் லைக்கல. அவன் எதுக்கு? நான் என் உத்தரவு செயல்படுத்துவதிலே அடியார் சரியாக இருக்கிறான், அவனுக்கு என் மீது பயம் இருக்கிறது, அதனால நானே கூலி வழங்குவதாக சொல்றான். அந்த பொருள்ல லாலக்கும் குத்திபாலைக்கும் சியாம் கமா குத்திபாலத்தின் கபலிக்கும் லாலக்கும் தத்தா. குர்பானை பற்றி அல்லாஹ் சொல்றான், லா யனாலல்லாஹு லுஹுமுஹா வலா திமாஹுஹா வலாக்கின் யனாலுஹு தக்வா. நீங்கள் கொடுக்கின்ற ஆற்றுடைய இரட்சியத்தமோ எம்மை வந்து சேர்வதே இல்லை. வலாக்கின் யனாலுஹு தக்வா என்றால் இறையச்சம். இறையச்சம் இறையச்சம் இருக்கா? நோபலே இறையச்சம். இங்கேயும் என்ன இறையச்சம். அப்ப என்ன செய்யறோம்? குர்பானை கொடுக்கணும். நம்ம மக்கள்கிட்ட ஹஜரத் மாதிரி பயன் சொல்லி வச்சிருக்காங்க, நீங்கள் குர்பானி கொடுக்கின்ற ஆடு நாளைக்கு சிராத்தின் செகண்ட் பாலத்துக்கு வந்து ஆல் ஃபேமிலி மெம்பர்ஸ்ல கூட ஏற்றிட்டு போயிடும். எங்க போமா ஒரு குர்பானி கொடுப்பாரா? தொழுவ மாட்டாரா? நோன்பு வைப்பாரா? தொழுவ மாட்டாரா? ஆனா இவரை குர்பானிக்கு ஆடு கூட்டிட்டு போயிருமா? அதுக்காக என்ன செஞ்சுட்டு இருக்காரு? குர்பானி கொடுக்காரு, முடிய வச்சு
அடுத்த வருஷம் 14 நோம்பு, 27 நோம்பு, 27 விருதுடைய தொழுக முடிஞ்சு வச்சு. அதுலயும் பாருங்க, அஜத்மார்க் சொல்லி வச்சதுனால கறிய 3 பங்கா வைங்க, அப்படி ஒரு அதிசயம் இல்லை. ஏழைகளுக்கு கொடுங்க, நீங்க சாப்பிடலாம். 3 பங்கா வைங்க, ஒன்றை நீங்க வச்சுக்கோங்க, ஒன்றை சொந்தக்காரங்களுக்கு கொடுங்க, 1 பங்கை ஏழைகளுக்கு கொடுங்க, ஒன்றை இவன் கறியை கூட ஒதுக்கிறேன். அந்த மாதிரி சொல்லுது. மகளுக்கு ஓட்டம் உப்பு காணம் போடணும், மகளுக்கு கொடுத்துடணும், மகளுக்கு கொடுத்துடணுங்க. ஒரு ஆட்டில் 15 கிலோ 8 6 கிலோ எடுத்துருவாங்க. என்னத்துக்கு உபகாரம் போட, என்ன கறி வைக்க? இன்னொரு பங்கு கறி எலும்பு கொஞ்சம் சொந்தக்காரங்களுக்கு, அடுத்த பங்கு கறி கொஞ்சம் எலும்பு கொஞ்சம் சாப்பிடுவாங்க. இதுவா அந்த நாள் அத்தாத்துக்கோ நிம்மா தொகை பண்ணலாம். நீ விரும்புறத மக்கள் கொடுக்காது, உண்மையாக முந்திர ஆக முடியாது. உனக்கு அது விருப்பம் இல்லையா? கறி எலும்பு சாப்பிடலாம் மக்களுக்கு கொடுப்பியா? நீ நல்ல கறியா எடுத்துருவேன் அப்படியா? ஒரு ஆட்டை நீயே வச்சுக்கோப்பா, பிரச்சனை இல்லை. ஆனா சொல், இறை சோண்டை இருக்கா? அதான் கட்டுப்படலையா? இவ்விடத்துல கட்டுப்பட்டார்கள், அந்த கட்டுப்பாடு ஒன்று இருக்கா? தன்னை ஒப்படைத்தார்ல, அந்த ஒப்படைப்பு இருக்கிறதா? எதையெல்லாம் அல்லாஹ் சொல்றாரோ மறுபேதம் இல்லாமல் செயல்படுத்தியவர்களாக இப்ராஹிம் இஸ்லாம் இருந்தார். எதையெல்லாம் அல்லாஹ் சொல்றானோ அதையெல்லாம் மாறு செய்யக்கூடியவர்களாக இருக்கமா இல்லையா? அடுத்ததாக மாக்களத்துள் ஜின்னவலிசா இல்லாதையாகவும் மனித வர்க்கத்தை ஜின்வர்க்கையை வணங்கி படைச்சா அவன் என்ன செய்யணும்? அல்லாஹ் வணங்கிருக்கணும், வணங்கணும். அல்லாஹ் தொழுவும், வட்டி வாங்காத, வட்டி வாங்குவோம். விபச்சாரம் செய்யாத, விபச்சாரம் செய்யாத. போய் பேசாத, நீ பேசுகின்ற வார்த்தையை பதியக்கூடிய பதிவாளர்கள் இல்லாமல் எந்த வார்த்தையும் முடிவதில்லை. பொய் பேசினாத, பொய் பேசு. குடும்பத்தை, அதுவும் குறிப்பாக உறவை நேசி. இம்மாவை கேட்கலாமா இல்லையா? மற்ற வழியில போனா 2வது பார்க்கக்கூடிய ஓதுவார் இம்மா, இன்னல்லா என்னுடைய அதனுடைய சான் வைத்தாய்தல் குர்பா, நீதி செலுத்துமாறு நல்லா சொல்றான். இந்த இதை ஓரந்தரம் நல்லா தூங்கிட்டு இருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? நல்லா ஆழ்ந்த நித்திரை. நல்லா எவரும் போகும்போது ஆழ்ந்த நித்திரை இருப்பாங்க. எனக்கு கூட அரபி பிம்பர்ல ஏறிங்கன்னா அரபி ஆரம்பிச்சுறாங்க. அப்ப தூங்க ஆரம்பிக்கிறது ஏதோ தொட்டில பிள்ளை கொடுக்கும் தாய் தாளாட்ட மாதிரி இருக்கும்போது தெரியும். இந்த மாதிரி அப்பா பயான் வர மாட்டா. பயான் 12:30 ஆரம்பிச்சு 1 மணி வரைக்கும் கீழே நின்று பேசிட்டு இருப்பா. மிம்பர்ல யாரக்கூடாது சொல்ல, மிம்பர்ல தமிழ்ல பேசலையா? தமிழ் தெரிஞ்சாதான் தமிழ் பேசுவாங்க. தமிழ பேசக்கூடாது மிம்பர்ல, அதனால கீழே தமிழ பேசுவாங்க. பேசுறதே யாரும் பண்ண மாட்டா. அஜத் பயன் பண்ணிட்டு இருக்காருடா அப்படின்னு 1 தமிழ்ச்சிட்டு வந்துட்டான். 1 ஊருக்கதை பேசிட்டு இருப்பான். அல்லது இப்பதான் 12 ஆகுது, 1 மணி வரைக்கும் அஜத் பேசுவார். 1 5க்கு போனோம்னா அரபியில வருவார். என்னங்க அரபு நாட்டில் படிச்சுட்ட மாதிரி, அரபு புரிஞ்சுற மாதிரி வருவார். ஒழிச்சுவாரு. முன்சில துணுன்னு இருக்கு, துழுவ மாட்டாரு, உட்காந்துருவாரு. இடத்த கரெக்டா அந்த இடம் பிக்ஸட் இடம், அங்கே உட்காந்துருவாரு. உட்காந்து இங்க இருந்ததே வரணும், சைத்தான் தூக்கம் வந்துடும், தூங்கிடுவாரு. அவ எப்ப எதிர்ப்பாரு? அஜந்தி இப்படி வருவார். இன்னல்லா எமரபில் அதனுடைய சார் வைத்தாயுதல் குருபா வைகாரில் பரிசாயுடன் முன்கர் வல் வகையது குணாலக்கும் ததக்கரும் உதுக்குள்ளாக மீது குறுக்கும் விளக்கும் உலகிற்குள்ளாய் தாழா வாழா வாசு வாஜல்லு வாத்தம்மு வாக்குவா வாக்குவர் மழை வேண்டி வந்துருச்சு. அப்பதான் எதிர்ப்பார். என்ன சொல்றாங்களா? இன்னல்லா எப்படி அதில் நீதி செலுத்துமாறு உங்களுக்கு எவரா அன்புகளை வைத்தாது குர்பா உறவுகளுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்றாங்க. வயல்காலின் பால்சாய் தீயரை விட்டு விலகி இருக்கணும், தடுக்கணும், விலகணும். இந்த ஆண்ட தமிழ்ல அரபில் ஓதுறத தமிழ்ல ஓதி என் அருமை சகோதரனே, நீ தமிழ்ல பயன்படுவது வரல, ஆனா இந்த அரபில் சொன்னல இதுக்கு என்ன அர்த்தம் இருக்குது? நீதி செலுத்த சொல்கிறான், தீயரை விட்டு விலக சொல்கிறான், உறவுகளுக்கு கொடுக்க சொல்கிறான். சொன்னமா இல்ல, தாயை நேசிங்க, தாயை வேசிங்காங்க. அல்ல நேசிங்கிறான், இல்லை வேசிங்கிறான். என்னைய பெத்த தேவையில்லாம அதான் சொன்னா உஃபென் உஃபென், நீ சீனோட சொல்லிடாதுங்க. இவன் சொல்றான்
எந்த வார்த்தை மிக கடுமையான வார்த்தையோ, அவன் இன்சீலுக்கு சொந்தக்காரனோ, அந்த இன்சீலுக்கே நான் சொந்தமல்ல, இந்த இன்சீல் எனக்கு வேற இன்சீல் சொல்லாத வார்த்தை சொல்றான். சொல்றான், நேசி அவ்விருவரில் ஒருவரோ அல்லது இருவரோ வயோதிகம் அடைந்து விட்டார். வயோதிகம் அடைந்து விடுவார்களா? உஃபை சீ என்று கூட சொல்லிவிடார். பணிவு என்னும் இறக்கையை தாழ்த்து ரப்பிரஹமுஹுமா கமா ரப்பயானி ஸகீரா என்ற அவர்களுக்காக நீ பிரார்த்தனை செய். எதுவுமே இல்லை. வெள்ளிக்கிழமை வரலாம், வேகமா ஓடிடும். ஓடிடுமா இல்லையா? என்னமோ பள்ளியாசுக்குள்ள உட்கார்ந்து இருந்தா வந்து உடனே முதல்ல போலீஸ்கார பிடிச்சு போயிற மாதிரி அஸ்ஸலாமு அலைக்கும் அஜருக்கு ஒரு சலாமத்தா அலைக்கும் சலாம் ஒரு சலாமத்துக்கு ஓட்டமா ஓட்டம். அல்லாட்ட கேளப்பா, உனக்கு கொடுக்கன்னு நினைச்சிருந்தது அல்லாஹ் உலகத்தில் எவனாலும் தடுக்க முடியாது. உனக்கு தடுக்க நினைச்சிருந்த அல்லாஹ் உலகத்துக்கு ஒன்று கூட உனக்கு கொடுக்க முடியாது. உலகமே ஒன்று கூட கொடுக்க முடியாது. அதனால கிடைக்கும், கையேந்து உட்காரு கேளு. அப்ப அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட வேண்டிய இந்த விஷயத்துல மனிதன் மாறு செய்யக்கூடியவனாக இருக்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முந்தி வந்த நபிகளிலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் சொல்கிறான், அவர் அழகிய முன்மாதிரியாக இருக்கின்றார். நமக்கு அவர் கட்டுப்பட்டார், நான் போட்ட உத்தரவுகளை செயல்படுத்தினார், ஏகத்துவத்தை எடுத்துச் சொல்வதிலே குறியாக இருந்தார். ஏகத்துவத்தை அவர் பின்பற்றுவதோடு மட்டுமல்லாமல் தந்தைக்கு சொன்னார், அரசனுக்கு சொன்னார், மக்களுக்கு சொன்னார். எல்லா இடங்களிலேயும் அல்லாஹ்வை வணங்க வேண்டும் என்பதிலேயே அவனுக்கு கட்டுப்பட வேண்டும் என்பதையே சொல்லக்கூடியவராக இருந்தார். என்கின்ற அழகிய முன்மாதிரி அதை நாம அவருடைய நினைவாக குர்பானை மட்டும் கொடுத்துவிட்டு இருந்துவிடக் கூடாது. அவர்கள் எப்படி அல்லாஹ்வுக்கு பயப்படுகிற விஷயத்தில் இருந்தார்களோ, அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிற விஷயத்தில் அஞ்சினார்களோ, அந்த அச்ச உணர்வு நம்மிடம் வர வேண்டும். அவர் இப்ராஹிம் அவர்கள், அவருடைய மகன், அவருடைய மனைவி, மற்ற ஏனைய அவர்கள் எப்படி அல்லாஹ் கட்டுப்பட்டவர்களாக இருந்தார்களோ அப்படி கட்டுப்பட்டவர்களாக இருக்கணும். அவர்கள் விலகி இருந்த அல்லாஹ் தடுத்திருக்கின்ற காரியங்கள் அவர்கள் எப்படி விலகி இருந்தார்களோ, யாரு இப்ராஹிம் அவர்களும் அவர்களை சார்ந்தவர்களும் அதை விட நாமும் விலகி இருக்க வேண்டும். அப்போதுதான் நாம் இல்லத்த இப்ராஹிம ஹனீஃபா. நபியே, நீங்க அவர்களுக்கு சொல்லுங்க, இப்ராஹிமுடைய மார்க்கத்தை தான் நாங்கள் பின்பற்றுகிறோம். இப்ராஹிம் மார்க்கத்தை அல்லாஹ் மட்டுமே வணங்குகிறார், அவனுக்கு இணை வைக்காமல் இருப்பார். எனவே அன்பிற்குரியவர்களே, இந்த அழகிய முன்மாதிரியான இப்ராஹிம் அவர்களை, அவருடைய மார்க்கத்தை, அவருடைய அந்த வழிமுறைகளை இந்த அளவுக்கு பாருங்க, வயது முதிர்ந்ததற்கு பின்பு அல்லாஹ் ஆணக்கு போனான் சுண்ணத்தை செய்ய சொல்லி. பொறுமையெல்லாம் கிடையாது, உடனே போனாரு, இழுத்தாரு, கோடாரி வச்சாரு, டக்குனு வெட்டிட்டாரு, முடிஞ்சு போச்சு. எந்த அவசரம்? ஏன்னா அல்லாஹ் சொன்னது செயல்படுத்தாம போயிட்டா ரொம்ப கஷ்டமாயிடும். அதுக்கு செத்து போயிட்டோம்னா என்ன செய்யுது? உடனே செயல்படுத்த அந்த அளவுக்கு ஆர்வம், அந்த அளவுக்கு கட்டுப்படுதலில் இருந்த அந்த அந்த கட்டுப்படுதலுக்கு கிடைக்கிற நன்மை நமக்கு வேண்டும் என்பதில் ஆர்வமுடையவராக இருந்தார்கள். அந்த அழகிய முன்மாதிரியை நாமும் பின்பற்றுவோம். அவர்கள் எப்படி அல்லாஹ்வுக்கு கட்டுப்படும் விஷயத்திலே நான் கட்டுப்பட்டேன், செயல்படுத்தினேன் என்று சொன்னார்களோ அந்த அளவுக்கு நாமும் கட்டுப்படுவோம், செயல்படுவோம், வெற்றி பெறுவோம். வாசுத வளர்ந்து எல்லாரும் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி. நஅூது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ ஸய்யிஆத்தி அஅமாலினா. மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முضل லஹு வ மன் யுضلل ஃபலா ஹாதிய லஹு. அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. அல்லாஹ் தஆலா ஃபுர்ரானில் ஃபுர்கான் وإذ يرفع إبراهيم القواعد من البيت وإسماعيل ربنا تقبل منا إنك أنت السميع العليم. ربنا اجعلنا مسلمين لك من ذريتنا أمة مسلمة لك وأرنا مناسكنا وتب علينا إنك أنت التواب الرحيم. இப்ராஹீமும் இஸ்மாயிலும்
இவ்வீட்டின் அடித்தளத்தை உயர்த்திய போது எதுங்க காபா அல்ல ஆலயத்தை கட்டி இறைகளை செஞ்சுறான் கட்ட சொல்றாங்க. இதற்காக இப்ராஹிம் ரப்பி ஜஅல் ஹாதா பலதன் ஆமினன் வர்சுகு அஹ்லஹு மினஸ் ஸமராத் மன் ஆமன மின்ஹும் பில்லாஹி வல் யௌமில் ஆகிர் கால மன் கஃபர உம்மத்திஹு கலீலத்தும் அல்தரு இலா அதாபின்னார். இறைவா இந்த பட்டணத்தை பாதுகாப்பான இடமாக ஆக்கி வைப்பையாக. இதில் வசிப்போர் யார் அல்லாஹ்வையும் இறுதி நாளை நம்புகிறார்களோ அவர்களுக்கு பல வழிகளை கனி வகைகளை கொண்டு உணவளிப்பாயாக என்று கூறினார். அதற்கு இறைவன் ஆம், யார் நம்பிக்கை உள்ளவில்லையோ அவனுக்கு சிறிது காலம் சுகம் அளிப்பதற்காக அளிப்போம், பின்னர் அவனை நான் நரகத்தில் சேர்த்து விடுவோம். இப்ராஹிம் இஸ்மாயிலின் வீட்டின் அடித்தளத்தை உயர்த்திய போது எங்கள் இறைவா எங்களிடம் பணியை ஏற்றுக்கொள்வதாக, நிச்சயமாக நீயே யாவற்றையும் கேட்போனாகவும் அறிமுகமாக இருக்கின்றாய் என்று கூறினார்கள். எங்கள் இறைவனே ரப்பனா ஜஅல்னா முஸ்லிமீன் லக அம்மத்தன் முஸ்லிமத்தன். எங்கள் இறைவனே எங்கள் இருவரையும் உன்னை முற்றிலும் வழிபடும் முஸ்லிம்களாக முற்றிலும் வழிபடும் முஸ்லிம்களாக ஆக்குவாயாக. எங்கள் சந்ததிகளிடம் இருந்தும் உன்னை முற்றிலும் வழிபடும் கூட்டத்தினரை சமுதாயத்தை நீ ஆக்கி வைப்பதாக. நாங்கள் உன்னையே வழிபடும் வழிகளையும் அறிந்து தருவாயாக. எங்களை கருணையுடன் நோக்கி எங்கள் பிள்ளைகளை மன்னிப்பதாக. நிச்சயமாக நீதான் மன்னிப்படும் அளவுல கருணையுடனாக இருக்கின்றாய் என்று பிரார்த்தனை செஞ்சார். ஹலீலுல்லா சொன்னதுக்கு முன்னாடியும் அவங்க செய்துவிட்ட அந்த காரியத்துக்கு எல்லாம் நீ ஏற்றுக்கொள்ளி முற்றிலும் கட்டுப்படுகிற எங்களையும் எங்கள் சந்தையை ஆக்கிவிட என்று கேட்டார்களே, நாம் அவர்கள் நமக்கு அது முன்மாதிரியாக இருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொண்டு செயல்படுவோம், வெற்றி பெறுவோம். வாகனமே அடுத்த எந்த செயல்களை இமாம் கொஞ்சம் முன்ன வர பழகுங்க. இமாம் மிம்பர்ல ஏறதுன்னு நீங்க வந்தீங்கன்னா வாசல மலக்குகள் பதிவாங்க உங்க பேர்ல. ரப்புல் ஆலமீன் உங்களுடைய பேர்ல ஒப்படைக்கப்படும், அந்த சிறப்பு கிடைக்கும். இமாம் மிம்பர்ல ஏறதுக்கு யாருமே வராத இடத்துல வந்து முதல்ல நீங்க உட்கார்ந்தீங்கன்னா, இப்ப ஆடு வாங்கினா எவ்வளவு ஆகும்? 25 ரூபா 20 ரூபா 30 ரூபா ஆகும்ல. ஒட்டகமே வாங்கி கொடுத்த நன்மை கிடைக்கும். முதலாளதான் வந்தான். நீ ஒட்டகத்தை வாங்கல, பணம் செலவழிக்கல, உரிக்கல, ஒண்ணுமே செய்யலாம். நீங்க முதல்ல வந்து உட்கார்ந்தீங்க, ரப்பல்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தீங்க, ஒழிச்சுட்டு வந்தீங்க, பேசிக்கிட்டு இருந்தீங்க. ஒட்டகம் அறுத்து கொடுத்த ஒவ்வொரு வாரம் ஒட்டகம் கொடுக்குற பாக்கியத்தை பெற முடியும். முதல்ல வந்து ஒரு ஒட்டகம், ரெண்டாவது வந்து ஒரு ஆடு, மாடு, ரெண்டாவது வந்து ஒரு மாடு, மூணாவது வந்து ஒரு ஆடு, நாலாவது வந்து ஒரு கோழி, அஞ்சாவது வந்து ஒரு முட்டை. இதை தர்மம் செஞ்சேன். இப்ப நம்ம இந்த முட்டையில கூட இல்லாம இருக்கும். இதுல இல்லைங்க, இமாம் மிம்பர்ல ஏற பின்னாடி தான் வர்றோம். அந்த பதிவு புத்தகத்திலே இல்ல முட்டை, ஒட்டகம், மாடு, ஆடு, கோழி இதுலயுமே அன்புக்குரியவர்கள. சும்மா என்பது சும்மா அல்ல, அது ஒரு சிறப்பு வாய்ந்த வாய்ப்புக்குரிய நேரம். நன்மையை எதிர்த்தீமை தடுக்கின்ற ஒரு இடம், நாள், நேரம் ஜும்மா. அதை நம்ம நிறைவு பண்ணிவிட்டு இருப்போமே. ஆனால் இந்த ஜும்மாவுடைய மொத்த சிறப்பும் அடுத்து 10 நாள் வரைக்கும் இருக்கும். இந்த ஜும்மாவுக்கு உள்ள நன்மை ஒரு வாரத்தினுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். அடுத்து தொழுதாத்தானே, தொழுகாம சும்மா வந்து அட்டாச் போட்டு படிக்காம இருந்தோம்னா எப்படி ஃபெயில் ஆகிடுவோமா, அது மாதிரி ஃபெயில் ஆகிடக்கூடாதுன்னு சொல்லி நிறைவு செய்கிறேன். முந்தி வாங்க ஜும்மாவில் உங்கள் நண்பர்களை கூப்பிட்டு வாங்க.